ஹாய் என்ன பார்த்தீங்கன்னா என்னடா இது ஈவினிங் வந்திருக்கேன்னு பார்க்காதீங்க. இந்த கிளைமேட்க்கு வந்து என்னென்னா ஒரு சூப் மாதிரி குடிக்கலாம். அடிக்கடி வந்து இந்த சைனஸ் தலைவலி இதெல்லாம் வந்துகிட்டே இருந்ததா, சரி கேரட்டும் பீன்ஸ் மட்டும் தான் வீட்டில் இருந்தது. வேறு எதுனா இன்னும் நிறைய காய்கறிகள் இருந்தால் நல்லா போட்டு வைக்கலாம், செம்மையாக தான் இருக்கும் சூப்பு. சரி இருந்ததை வச்சு முதல்ல வைப்போம், டெய்லி ஒரு சூப்பாக எதாவது ஒன்று கன்வெர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சூப் வைக்கலாம்னு சொல்லிட்டு கேரட்டை பொடி பொடியாக நறுக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பீன்ஸ் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா அரை கேரட்டு போதும். 2 பேருக்கு தான் சூப் வைக்க போகிறோம். அதனால் ஒரு 6-7 பீன்ஸ் தான் இருந்தது, நறுக்கிக்கிட்டேன். நல்லா அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா வேகட்டும்னு கொஞ்சம் சால்ட்டு போட்டு அப்படியே வேக விட்டுருங்க. சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வேகணும். நல்லா வேகட்டும். வேணால் குக்கரில் கூட வச்சுக்கோங்க, பட் ஆனால் நம்ம டேரெக்டாக வேக வச்சேன். நான் உப்பு போட்டு வேக வைக்கட்டும். அது வெந்துட்டு இருக்க சொல்லியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ளவுட் ஃபார்ம் ஆன மாதிரி இருந்தது. சரி என்னடா க்ளவுட் ஃபார்ம் ஆச்சுன்னு வெளியில் வந்து பார்த்தா வானவில் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. எங்கள் வீட்டு பால்கனிலேருந்து பார்க்கறதுக்கு அந்த ரவுண்ட் அப்படியே நான் வீடியோ எடுத்தேன். நல்ல மழை, ஒரு சிலுன்னு ஒரு மழை சரசரன்னு வந்துச்சு. 5 செகண்ட் இந்த வானவில்லை பார்த்துட்டு இருக்க சொல்லவே மழை அப்படியே வந்தது. கொஞ்ச நேரத்துக்குலாம் வானவில் மறைஞ்சி போச்சு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள்.